ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், ஃபேஸ் எக்விலிபிரியம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து முடிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கெமிக்கல் கைனெடிக்ஸ், அதுவும் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். ஓகே. ஸோ நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் டாபிக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா வந்து எம்பிரிக்கல் ரேட் லாஸ் அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஜீரோத், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், அப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியட் நம்ம வந்து கீழே கொடுத்துருந்தாங்க, நம்ம இது கூட சேர்த்துப்போம். தென் யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், அடுத்து தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அப் டு யூஜி லெவல். அதில் கொலிஷன் தியரி, கைனடிக் தியரி, இது எல்லாமே வந்து யூஜி தியரி தான், ஏஆர்ஆர்டியுமே. பட் லிண்டேமான், ஹின்சல்வுட் இது எல்லாமே உங்களுக்கு பிஜியில் வரும். அப்புறம் கைனடிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒரு சில ஹானர்ஸ் கோர்ஸில் பார்த்தோன்னா அது வந்துடும். பட் ஈவன் ஒரு சில பிடெக் கோர்சஸ்லையுமே இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சிபிள், பேரலல், கான்சிக்யூட்டிவ் இது எல்லாமே வந்து பிஜியில் தான் வரும். அதேமாதிரி போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் H2Br2, ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் யூஜி லெவல், ஸ்டர்ன் வால்யூமர் பிஜி லெவல் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே வந்து பிஜி லெவல். அப்புறம் அந்த ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷனில் வந்து கேஜ் எஃபெக்ட் இருக்குது, ப்ரைமரி சால்ட் எஃபெக்ட், செகண்டரி சால்ட் எஃபெக்ட் அண்ட் கைனேட்டிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் இருக்குது. அடுத்து இது எல்லாமே பிஜி லெவல் தான். லீனியர் ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன்ஷிப், ஹாமில்டன் டாஃப்ட் ஈக்குவேஷன், கைனடிக்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு, ஃப்ளோ டெக்னிக்ஸ், ஸ்டாப்டு ஃப்ளோ, கண்டினியூஸ் ஃப்ளோ, பல்ஸ் மெத்தட், ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ், relaxation theory and relaxation techniques and kinetics of relaxation methods, temperature jump, pressure jump. ஓகே. அப்புறம் இந்த டாபிக் இதோட முடியல. அப்புறம் வந்து அயனிக் லிக்விட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அடுத்து கேட்டாலிசிஸ், ஹோமோஜீனியஸ்னா ஆசிட் பேஸ் கேட்டாலிசிஸ்னா புரோட்டோலிட்டிக் அண்ட் புரோட்டோட்ரைபிக் அண்டு ஆசிடிட்டி ஃபங்க்ஷன், என்சைம் கேட்டாலிசிஸில் மைக்லஸ் அண்ட் மென்டைன் கைனெட்டிக்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டாஸ் இன் என்சைம் கேட்டாலிசிஸ் இது எல்லாமே வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் இருக்கிற டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், அதனோட அந்த பேசிக் மாலிகுலர் டர்ம்ஸ் முடிஞ்சால் வந்து வி கோ ஃபார் த ஜீரோத் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே. ஸோ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, chemical kinetics is a branch of physical chemistry that deals with the rate of the reaction. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு ஏற்கனவே வந்து நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்லியிருப்பேன். லைக் ஒரு ஒரு ரியாக்ஷனில் 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. அது என்னென்னா, ஹவு த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங், வெதர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட், ஆர் ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ் ஹேப்பனிங். 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ வெதர் த ரியாக்ஷன் வில் ஹேப்பன் ஆர் நாட், வெதர் த ரியாக்ஷன் வில் அக்கர் ஆர் நாட், அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஸோ ஹவு த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ இல்லை இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ வி ஸ்டடி த மெக்கானிசம் பார்ட். ஓகே. ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அது வந்து ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ வந்து வி டாக் அபவுட் த கைனெட்டிக்ஸ். அப்போது ஒரு ரியாக்ஷனில் 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ கைனெட்டிக்ஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்லோவாக நடக்கும், இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும், எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இட்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒன்று கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகலாம், டிசி பை டிடி, இல்லை ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வி ஜஸ்ட் கால் இட் அஸ் அ டிஎக்ஸ் பை டிடி. எக்ஸ் குட் பி எனி திங். ஓகே. ப்ரெஷராக இருக்கலாம், வால்யூமாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், சம்திங் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பட் தெர்மோடைனமிக்ஸில் நத்திங் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே வி ஸ்டடி அபவுட் த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ், how the system behaves, whether the process or reaction will occur. But kinetics la how the process is happening, how fast it is happening. Okay. Sometimes mechanism kind of kinetics நம்ம சேர்த்து படிப்போம். Mostly we study about the timeline. Okay. So chemical kinetics is a branch of physical chemistry that deals with the rate of the reaction. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று கான்சன்ட்ரேஷன் பொறுத்து மாறலாம், ப்ரெஷரை பொறுத்து மாறலாம், இல்லைனா வந்து வால்யூம் பொறுத்து மாறலாம், இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ், சம்திங் விச் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இட் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், கேட்டலிஸ்டோட எஃபெக்ட் என்ன. ஸோ இது எல்லாமே வாட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒரு ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஸ்பீட் அப் பண்ணும், இல்லை ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்றது மாதிரி.
So on the basis of reaction rates, chemical kinetics have been classified into following types. Very fast reaction, first category. Second category வந்து very slow reaction. Third category வந்து moderate reaction. Okay. ஸோ வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்னா நம்ம லைக் லேபில் பண்ணாருக்கு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஈவன் ஃபெம்டோ செகண்ட்ஸில் வந்து நடக்கலாம். ஸோ த ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து precipitation reaction. So the moment you mix the silver nitrate solution with KCl, you get a silver chloride curdy white precipitate இல்லையா. இந்த சொல்யூஷன் மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒயிட் precipitate வந்து ஃபார்ம் ஆகும். So it happens, the moment you mix it, it happens very fast. Similarly, the neutralization reaction, the HCl and NaOH வந்து நியூட்ரலைஸ் ஆகி NaCl and H2 வந்து ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அடுத்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன். இப்போ நம்ம லேபில் வந்து வித்தின் 1 to 3 ஹவர்ஸில் இல்லை 5 ஹவர்ஸில் முடிக்கிறதுலாம் மாட்ரேட் சொல்லுவோம். அதை விட ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். அதை விட ஃபாஸ்ட்டாக நடக்கிறது வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இப்போ வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் வீக்ஸ், மந்த்ஸ், மெனி மந்த்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயானுக்கு வந்து ஒரு அயன் பீஸை வெளியில் வச்சோம், அது வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 15 days to 1 month ஆகும். ஓகே, அடுத்து ஓசோன் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட திஸ் ஆல்சோ டேக்ஸ் 1 month to 2 months. வெரி ஸ்லோ. ஓகே, இட் டேக்ஸ் அ வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். அடுத்து மாட்ரேட் ரியாக்ஷன் நம்ம லேபில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு லேப் 3 ஹவர்ஸ்னா இல்லை 1 ஹவர்னா வில் கம்ப்ளீட்டட் வித்தின் த டைம் பீரியட். இட் அக்கர்ஸ் அட் த மெஷரபிள் ரேட்ஸ். நம்ம ஏன்னா லேபில் 10 மணி நேரம் நிற்க முடியாது, பட் அட்லீஸ்ட் we can stay for 5 hours or 3 hours. ஸோ அதுக்குள்ளே லேபுக்குள்ளே நம்ம என்ன லைக் பேர் ஐஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து நம்ம மாட்ரேட் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் டீகம்போசிஷன் ஆஃப் H2O2, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மாட்ரேட் ரியாக்ஷன்ஸில் வந்து வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து we are going to see the important terms and basic definitions which are involved in the chemical kinetics. First term என்ன வருதுன்னா rate of the reaction. So what is rate of the reaction? Rate of the reaction is change in the concentration of any one of the reactants or products per maximum number concentration இல்லை number of moles இருப்போம். ஸோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன், ஒன்று ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுதா இல்லை ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுதா, அதை பொறுத்து we can define the rate of. So rate of the reaction is change in the concentration of the reactant or product divided by change in the time. So change in the reaction with respect to reactant. ஓகே, reactant வச்சு சொன்னோன்னாக்கா we call it as a minus dxv dt. For reactant வந்து என்ன ஆகும், டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதே ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராடக்ட்ஸ் வந்து we call it as a plus dx by dt. ஓகே, ஸோ அடுத்து வந்து வாட் we are going to see is types of rate of the reaction. இப்போ ஒரு ரேட்டை எடுத்திங்கனாக்கா என்ன ஆகும், உங்களுக்கு ரியாக்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ் தான் வந்து கான்சன்ட்ரேஷன், இது டைம்னா ஃபஸ்ட்டு ஹையராக இருக்கும், டைமை பொறுத்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அப்போது ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட். இதே ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்கும், போக போக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த கிராஃபில் பார்ப்போம். ஸோ அடுத்து we are going to see the important law which is called law of mass action. ஏன்னா ரேட்டில் வந்து அதில் தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா at a given temperature அல்ல constant temperature, the rate of the reaction at a particular instant இல்லை particular time is directly proportional to the product of the active masses of the reactants. ஸோ நமக்கு active massன்றது ஒரு theoretical quantityன்றதுனால we just talk about the molar concentration. So active mass is approximately equal to molar concentration. Molar concentration number of moles per volume இல்லையா. number of moles எப்படி சொல்லுவோம், weight by molecular weight. ஸோ அப்போ ஆக்டிவ் மாஸ்க்கு நம்ம we can use the concentration term, இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு we measure it in terms of concentration. அடுத்து ரேட்லாம் அதுவும் அதே தான், மாடிஃபைட் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ்க்கு பதிலாக we just replace with the term concentration. The rate at a given temperature the rate of the reaction is directly proportional to product of the reactant concentration. ஒரு ரியாக்டன்ஸ்னால் ஒன்றே
2 3 ரியாக்டன்ட்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஏ அண்ட் பிபின்னு இருக்கு, இட் கிவ்ஸ் த ப்ராடக்ட் சிசி அண்ட் டிடி. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு concentration of the reactant A to the power A and concentration of the reactant B to the power B. இந்த A and B வந்து we have to find it out through the experimentally. ஓகே, தியரட்டிக்கலாக இது பண்ண முடியாது. இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் கண்டுபிடிச்சி இந்த பவர்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் தி ஆர்டர் பின்னாடி கண்டுபிடிப்போம். அப்போ ஆர்னா என்னது? ஆர்னா ரேட்டு, கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட். நீங்கள் இங்கே ப்ரொபோஷனல் போட்டோம் இல்லையா, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டால் அது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் வேறு, ரேட் கான்ஸ்டன்ட் வேறு. ரேட்டுனா ஃபார் அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து அதுக்கு போடுற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட்டோட யூனிட் வந்து உங்களுக்கு மாறவே வராது. ரேட்டோட யூனிட் வந்து எப்போவுமே வந்து என்னது, ரேட் வந்து என்ன, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போது கான்சன்ட்ரேஷன் யூனிட்டி மொலாரிட்டின்னு வச்சுப்போம். டைமுக்கு வந்து சரி மொலாரிட்டி பை டைம் வச்சுக்கோங்க. மொலாரிட்டி எப்படி சொல்லுவோம்? மோல் லிட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே வந்து செகண்ட்ஸு, அதை மேலே கொண்டு வந்தால் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இது எப்போவுமே வந்து ரேட்டோட யூனிட் வந்து மாறவே மாறாது, இதுதான். பட் ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்டர் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து மாறும். ஓகே, அடுத்து பாயிண்ட்ஸ் டு நோட். அப்போது the rate law represents the experimentally observed rate law. So just because ஒரு 3a plus 4b இருக்குன்னா a power 3 b power 4 இருக்க அவசியம் இல்லை, a power 2 and b power 1 கூட இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் அந்த பவர் ஸ்மால் ஏ, இந்த நம்பர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து என்னென்னா இட் ஷுட் பி டிட்டர்மைன்டு பை எக்ஸ்பெரிமெண்டலி. அப்போது the rate law represents experimentally observed rate of the reaction which depends upon the slowest step. இப்போ rate determining stepனா என்னென்னா slowest step is the rate determining step. ஓகே, so the rate law cannot be deduced from the relationship for a given equation. just because நான் 4a 3 எழுதுறதுனால பவரில் 4 இருக்கணும் 3 இருக்கணும், ஒரு சிலதுக்கு மேபி இருக்கலாம். பட் ஒரு சில எல்லா ரியாக்ஷனுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் வந்து பவரில் போகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் த பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட்டோட இன்னொரு பேர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் கான்ஸ்டன்ட்டாக என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். It is defined as the rate of the reaction when the concentration of the reactant is unity. For example, நம்ம A gives products எடுக்கிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு என்னது, ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A பவர் n வச்சுக்கோங்க. தென் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போகிறோம், R = K × A பவர் n. ஸோ சப்போஸ் த கான்சன்ட்ரேஷன் யூனிட் ஏ வந்து நம்ம 1ன்னு வைக்கிறோம், யூனிட்டின்னு வைக்கிறோம். அப்போது 1 பவர் n வந்து அகைன் 1 தான். அப்போது R becomes K. ஓகே, R becomes K. அப்போது when the R becomes K, when the rate becomes the rate constant, which means the concentration is become the unity. Concentration of the reactants is unity. So it is defined as the rate of the reaction. R தான் வந்து K. எப்போ? when the A becomes 1. எல்லாம் எத்தனை கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் 1ன்னு மாற்றினீங்கனாக்கா the rate of the reaction is the rate constant K. ஓகே, so that's a definition, R = K. so next வந்து the value of the rate constant depends upon the nature of the reactant and temperature and catalyst, which is independent of the concentration of the reactant. Rate constant வந்து which is independent of the concentration of the reactant. okay, ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆவரேஜ் ரேட், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ ஆவரேஜ் ரேட் அப்படின்னாக்கா அந்த டைம் கேப், நீங்கள் இப்போ ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறோம், மேபி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எவ்வளோ ரியாக்டன்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டைம் இன்டர்வல் இஸ் வெரி லார்ஜ்னா அப்போ நீங்கள் மெஷர் பண்ணுற ரேட் வந்து வி கால் இட் அஸ் ஆவரேஜ் ரேட். The average rate of the reaction is defined as the change in the concentration of the reactants or products over a long time interval. ஓகே, அப்போ வந்து இந்த ரேட் வந்து ஆர் வந்து என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் டெல்டா.
ஓகே, இப்போ ஏஏ பிபி கிவ் சிசி அண்ட் டிடி வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் வச்சு எழுதுகிறோம். அப்போ 1/a ஆஃப் டெல்டா ஏ பை டிடி, இல்லை பியை வச்சு எழுதுகிறப்போ 1-1/b ஆஃப் டெல்டா கேபிட்டல் டெல்டா பி பை டெல்டி. இல்லை நம்ம ப்ராடக்ட் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னாக்கா 1/c ஆஃப் டெல்டா சி பை கேபிட்டல் டெல்டா சி இது பை டெல்டா டி, இல்லை ப்ளஸ் 1/d ஆஃப் டெல்டா கேபிட்டல் டி ஆஃப் டெல்டி. ஒன்று இதெல்லாமே ப்ராடக்ட்ஸ் வச்சு, இது எல்லாமே ரியாக்டன்ட் வச்சு நம்ம ரேட் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து ரேட்டில் வர, இது வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியல் ரேட்லேருந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற பொறுத்து இந்த மாதிரி எழுதலாம். அப்போது ஆர் ஆவரேஜ் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஜென்ரலாக எக்ஸ் குட் பி a ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வரும். இதே ரியாக்டண்ட்டாக தான் மைனஸ் போடுவோம், இதே வந்து நமக்கு ப்ராடக்டாக இருந்தால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் அ ப்ளஸ். மோஸ்ட்லி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கும், நோ நெகட்டிவ் நம்பர். ஓகே, அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அட் எனி ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். அந்த டைம் இன்டர்வல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போது when you measure the rate of the reaction, that's known as the instantaneous. R instantaneous equal to R average at delta t, time tends to 0. ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மைனஸ் டிஏ பை டிடி இல்லை மைனஸ் டிவி பை டிடி. அதெல்லாம் இன்னும் ஷார்ட்டாக என்ன சொல்லலாம், அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு டேஞ்சென்ஷியலாக தான் போகும் ரேட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட். அப்போது யூ கேன் ஜஸ்ட் டேக் அ tan theta which is equal to dx by dt. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம யூனிட் ஆஃப் த ரேட் பார்த்தோம். ஸோ யூனிட் ஆஃப் ரேட் இஸ் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேஷன் பை டைம் விச் இஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி பர் செகண்ட். இல்லை மோலாரிட்டியோட யூனிட் என்ன, மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அடுத்து நம்ம என்ன டேர்ம் பார்க்க போகிறோம்னா மாலிகுலாரிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, மாலிகுலாரிட்டினா என்ன? ஓகே, molecularity describes the number of reactant molecules involved in the elementary reaction step which is a whole number. ஸோ ஒரு ரியாக்ஷனில் எத்தனை ரியாக்டன்ட் இருக்குது நம்பர்ஸ். ஓகே, அது எப்போவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கும். அது ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் வி யூஸ் திஸ் டேர்ம் மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டி describes the number of reactant molecules involved in an elementary reaction which is always a whole number. It could be a 1 or 2 or 3. Okay, so unimolecular na 1 reactant gives the product, bimolecular 2 reactant gives the product, illa A plus B gives the products. Trimolecular reaction na 3A gives products, illa 2A plus B இருக்கலாம், இல்லைனா வந்து A plus 2B இருக்கலாம், இல்லை A plus B plus C தனித்தனியாக ஒரு மாலிகுலாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ எத்தனை ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அதில் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து மாலிகுலாரிட்டி. இதில் பார்த்தோன்னா இட்ஸ் எ யூனிமாலிகுலர், இது பைமாலிகுலர், இது வந்து ட்ரைமாலிகுலர். இந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆர்டர். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் எக்ஸ்பெரிமெண்டலி அண்ட் ரெப்ரசன்ஸ் தி சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த ரேட்ல எக்ஸ்பிரஷன் ஆர் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஆர்டிஎஸ்ல அது இருக்கிறது. ஓகே, ஆர்டிஎஸ்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். It can be a whole number or fraction or negative number. It could be anything. Okay, order can be positive or negative, fractional, 0, 1, 2, 3, 1.5, 2.5, 3.5 என்னவா வேணா இருக்கலாம். ஆர்டர் வந்து it doesn't have இப்படி தான் இருக்கணும்ல, -1, -2 இப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, so order of the reaction is determined experimentally and represents the sum of the powers of the reactant concentration involved in the rate expression or in the rate determining step. ஓகே, ஸோ இப்போ நம்ம மாலிகுலாரிட்டிக்கும் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மாலிகுலாரிட்டி வந்து ஆர்டருக்கு வந்து என்னென்னா இட்ஸ் சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இந்த ரேட்டில் எக்ஸ்பிரஷன் ஆர்டர். இது வந்து நம்பர் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் அண்டர்கோயிங் இந்த கொலிஷன்ஸ் இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் வந்து இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சம் ஆஃப் த பவர்ஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லைக் ஒரு ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் கிவ் த ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஒய் இருக்குது. எக்ஸாக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை, அது எவ்வளோ ஏ வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ரியாக்டண்ட்டுக்கு மேலே லைக் இப்போ ரேட்லால் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய்ன்னு போடுவோம். அப்போது இந்த சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கூட்டினா
என்ன நம்பர் வருமோ அதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் கேன் ஹாவ் அ ஃப்ராக்ஷனல் வேல்யூ எக்ஸ்கே ப்ளஸ் பையோ கூட்டினா ஆர்டர் வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், இல்லை ஜீரோவாக இருக்கலாம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு such as pressure, temperature and concentration. ஓகே, பட் இந்த ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சோன்னா மாலிகுலாரிட்டியை வந்து தியரட்டிக்கலாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஆர்டர் வந்து எந்த நம்பராக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், பட் மாலிகுலாரிட்டி எப்பவுமே பாசிட்டிவ் அண்ட் இட் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். இட் கேனாட் ஹாவ் த ஜீரோ வேல்யூ. மாலிகுலாரிட்டி இஸ் இன்வேரியன்ட் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ஓகே, இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்னால் எஸ்டரையும் அந்த ஹெச் ப்ளஸ்ஸையும் சேர்த்துட்டாக்கா இட்ஸ் அ பை மாலிகுலர். இல்லை உங்களுக்கு ஒன்லி எஸ்டர் மட்டும் தான் நம்ம வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸாக இருக்குது, அதை இக்னோர் பண்ணோன்னா இட்ஸ் அ யூனிமாலிகுலர். ஸோ அந்த மாதிரி 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் அதில் இருக்க கெமிக்கல் ஈக்குவேஷன் பொறுத்து அது வந்து மாறவே மாறாது. பட் ஆர்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் அதில் இருக்க வேரியன்ஸ் நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சப்போஸ் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2Cl2 இது ஃபோட்டோலிட்டிக் ரியாக்ஷனில் வந்து இது 0th ஆர்டர் சொல்லுவாங்க. நார்மல் H2Cl2 அதுவாக நடக்கிறப்போ H2 பொறுத்து ஒரு ஆர்டர் இருக்கும், Cl2 பொறுத்து ஒரு ஆர்டர் இருக்கும். அப்போ ஓவரால் ஆர்டர் வர நம்ம ஸ்டெப் வைஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் இதை நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு உள்ள நீங்கள் மேபி கேட்டலிஸ்ட் வச்சா இல்லை சன்லைட் வச்சா அந்த மாதிரி வரப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வச்சும் சம்டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்பர்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் த ஃபர்ஸ்ட் differential rate equation and integral rate expressions for the all the order. So 0th order, first order, second order, third order reactionsக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் ரேட்லான்னா என்ன, இன்டெக்ரல் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் எவ்ரி ஆர்டர். ஃபர்ஸ்ட் 0th ஆர்டரில் என்னென்னா the rate of the reaction is not affected by the concentration in which the concentration of the reaction doesn't change with respect to time. ஓகே, அப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ 0th ஆர்டருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 0th ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் HCl. HCl வந்து நம்ம ஃபோட்டோலைட் ப்ரெசன்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ H2 கேஸ் அண்டு Cl2 கேஸ் என்ன ஆகுது உங்களுக்கு லைக் சன்லைட் ப்ரெசன்ஸில் 2HCl ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இட் இஸ் கால்ட் அ 0th ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்டு சர்ஃபேஸ். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்டு சர்ஃபேஸில் இந்த உங்களுக்கு இந்த டீகம்போசிஷன் ஆஃப் HI வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ 0th ஆர்டர் ரியாக்ஷன். It doesn't depend upon the initial concentration of the reactant. இப்போது இந்த 0th ஆர்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் இன்டெக்ரல் ரேட்டில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு we just take it as A gives the products. You just write A gives the products, A gives the products. நம்ம ரேட் வந்து ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன பண்ண போகிறோம், A power 0, 0th ஆர்டர்னால A power 0. அடுத்து we put a proportionality constant R equal to K into A power 0. இது ஒரு ஈக்குவேஷன் 1. அடுத்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாலே இன்னொன்று வந்து எழுதுவோம், டைமை பொறுத்து இந்த A வந்து குறைஞ்சிட்டே இருக்கா. அப்போது R is equal to minus dA by dt of A. ஓகே, இது வந்து ஒரு ரேட் ஈக்குவேஷன். இப்போ 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறப்ப which is called minus dA by dt is equal to K into A power 0. anything power 0 is 1 இல்லையா. அப்போது மைனஸ் dA by dt equal to Kன்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் dA by dt is equal to Kன்னு வரும். ஏன்னா A power 0 வந்து 1 இல்லையா, anything power 0 is 1. இப்போ நம்ம எழுதிருக்கு இல்லையா, மைனஸ் dA by dt equal to K into இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் ஃபார் த 0th ஆர்டர். இப்போ anything power A power 0 equal to 1ன்றதுனால A power 0 equal to 1ன்றதுனால anything power 0 is 1. இப்போ இங்கே நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வெறும் K மட்டும்தான் இருக்கும். ஃபார் டைம் பீயிங் இந்த கான்சன்ட்ரேஷன் ஏவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தப்போ திருப்பி ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அப்போது ஜஸ்ட் எக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க.
அப்போது என்ன ஆகுது, மைனஸ் டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே. நம்ம டிஎக்ஸை வச்சுட்டு கேவை வந்து இந்த பக்கம் அனுப்புகிறப்ப இது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ கே இன்டூ டிடின்னு வரும். இப்போ லிமிட்ஸை போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அட் டைம் டி ஈக்குவல் டு 0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு x0 ஆர் ஏ ஈக்குவல் டு a0ன்னு வச்சுப்போம். ஃபைனலாக x0க்கு பதிலாக a0 போட போகிறோம். அடுத்து டைம் டி ஈக்குவல் டு டியில் வந்து எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்டி இல்லை ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஏடின்னு வச்சுக்க போகிறோம். இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷனை, யூ ஜஸ்ட் கால் திஸ் ஈக்குவேஷன் அஸ் அ 3ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 3யை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஃபார் 0th ஆர்டருக்கு. ஓகே, அது இன்டகிரேட் பண்ணுறப்ப வி புட் த லிமிட்ஸ், எக்ஸ்க்கான லிமிட்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டீக்கான லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். ஆனால் ஆல்ரெடி ஈக்குவேஷனில் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஏன்னா இது ப்ராடக்டை பொறுத்து நம்ம ரியாக்டண்ட்டை பொறுத்து இது குறையுதுன்னு சொல்லிட்டு, அப்போ மைனஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து இன்டகிரல் ஆஃப் டிடி ஈக்குவல் டு டி. அடுத்து இங்கே லிமிட் போட்டதுனால அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்போ வாட் யூ கெட் இஸ் இந்த ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸில் இருக்குது. நான் இந்த லிமிட்டை மேலேயும் கீழேயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது x0 மேலே போகுது, x3 கீழே வரப்போ மைனஸ் சைனாக மாறும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிட்டு அப்போது x0 அப்பர் லிமிட்டில் x3 லோயர் லிமிட்டில் இருக்கப்போ x0 மைனஸ் x3 இங்கே வந்து t மைனஸ் 0ன்னு வரும். ஸோ அப்போது கேடின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் கேவை மட்டும் வச்சுட்டு டீயை வந்து அந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ கே ஈக்குவல் டு x0 மைனஸ் x3. ஸோ அகெயின் ரீப்ளேஸ் x0 ஈக்குவல் டு a0 ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், xt ஈக்குவல் டு at ஏன்னா x ஈக்குவல் டு a நம்ம ரீசப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ a0 மைனஸ் at பை டி. இதுதான் வந்து இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஃபார் த 0th ஆர்டர். a0ன்றது என்னது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டர். நம்ம டைம் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ இனிஷியல் ஒரு 10 மோல்ஸ் இருக்குது, ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எவ்வளோ ஆச்சு, இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த கிவன் டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன். இது வந்து அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் அ கிவன் டைம். ஓகே, டிவைடட் பை அது டியூரேஷன் இல்லை, 0லேருந்து எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அதை மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது இன்டகிரேட்டட் ரேட்டில். அப்போது டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் வந்து என்னது, டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் வந்து மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு ஏ பவர் 0. இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். இன்டகிரேட்டட் ரேட்டில் வந்து கேக்கு கண்டுபிடிக்கிறது a0 மைனஸ் ஏடி பை டி. ஓகே, இது வந்து 0th லாக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது. ஓகே, ஸோ அடுத்து வந்து யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட் வந்து ஃபார் 0th ஆர்டருக்கு வந்து என்னது, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டி. இப்போ மோலாரிட்டி பை டி தான் இருக்குது. இப்போ மோல் இன்வர்ஸ், லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட். இது எதனோட யூனிட்டு, ரேட்டோட யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது தேல் ஆஸ்க் விச் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஹேஸ் த சேம் யூனிட்ஸ் ஆஃப் ரேட் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட்னா ஆன்சர் வந்து 0th ஆர்டர். 0th ஆர்டரில் தான் வந்து நமக்கு ரேட்டுக்கு எப்போவுமே வந்து என்னது, மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ் தான் ஃபிக்ஸ்டு. ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த 0th ஆர்டருக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஆனால் அகைன் அதுவுமே வந்து மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். அப்போது ஒன்லி 0th ஆர்டருக்கு தான் வந்து ஆர் ஈக்குவல் டு கே. ஏன்னா ஏ பவர் 0, அப்போது ஏ பவர் 0 வந்து உங்களுக்கு நத்திங் கொடுக்காதனால ஆர் ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. இப்போது ஆரோட யூனிட் தான் கேவோட யூனிட்டும் ஃபார் 0th ஆர்டர். ஓகே, இது வந்து எப்பவுமே ஒன் வேர்டில் கேட்குற கொஷின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மேபி I will start in the next video. So hope you understood this video. So next first order, second and third order வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். See you in the next video.